புரட்டையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொன்னேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நேற்று சகோதரி கனிமொழி ஒரு வார்த்தையை பேசினாங்க. அதை அப்படியே உங்க முன்னாடி நான் பேசுறேன். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் செய்த திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றது அப்படியே சொல்றாங்க, எங்க பரம்பரைக்கு ஒரு கதை இருக்கிறது, ஒரு சரித்திரம் இருக்கிறது. எங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி அண்ணனை பார்த்து, எங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். அதனால் மு.க. ஸ்டாலினை பற்றி என்ன பேசுறீங்க என்று தெரிந்து கொண்டு பேசுறோம். என்ன அர்த்தம்? அவங்களை எதிர்த்தோம்னா மலர் வளையம் வைப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம மலர் வளையம் யாருக்கு வைப்போம்? அருமை சொந்தங்களே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சகோதரி கனிமொழி அவர்களே, உங்களுடைய ஆணவ திமிர் சரித்திரம் என்ன? ஊழலுக்காக இந்தியாவிலே முதலாக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அது சரித்திரமா?